இந்த கோலத்தோட மிடில் டிசைன் இருக்குல்ல அது மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. அதை மட்டும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இப்ப ரவுண்ட் சிக்கு கோலமா மாத்தியாச்சு. மார்கழி டே 13 இந்த கோலம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 7x3 டாட் வச்சுட்டு 4 சைடும் 3x3 டாட் பிரிச்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் கார்னர்ல இருக்க 2 டாட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்க டாட்டை கவர் பண்ணி இந்த மாதிரி 4 சைடும் பெட்டல் ஷேப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டர்ல இந்த மாதிரி பெட்டல் எண்ட்ஸை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. செகண்ட் இப்போ அந்த பெட்டலுக்கு சைடுல இருக்க அந்த 3 டாட்டை கவர் பண்ணி கர்வ் போட்டுருங்க. இப்போ ஆப்போசிட் கர்வ் ரெண்டு எண்டையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பக்கத்துலயே பேரலலா ஒரு லைன் போடணும். இந்த மாதிரி 4 லைன்ஸ் இந்த ஹேஷ்டாக் மாதிரி போட்டு விட்டு இப்போ ஜிக்ஸாக் கர்வ்ஸ் போட்டு அந்த பேரலல் லைன் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ அந்த சர்க்குலர் சிக்கு கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி ரஃபா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிளஸ் மாதிரி இருக்குமா அதை ஜாயின் பண்ணி ஒரு குட்டி சர்க்கிள் ஒன்று பெரிய சர்க்கிள் ஒன்று போட்டு டாட்ஸ் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளஸ் கிராஸ் போட்டிருக்கேன்னா அங்கே டாட் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் டாட்ஸ் யூஸ் பண்ணி வி ஷேப் போட போகிறோம். அப்படி போடும்போது டாப்ல இருக்க டாட்ல ஒரு சுத்தி கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி செகண்ட் லேயரும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம கோலம் ரெடி. யாரெல்லாம் இந்த கோலம் ட்ரை பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க.